வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நம்ம பயோமாலிகுல்ஸ்ல ஒரு சம் பார்க்க போறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாலிமர் எப்படி ஃபார்ம் ஆகும்? மோனோமர்ஸ்லாம் சேர்ந்து பாலிமர் ஃபார்ம் ஆகும். இதுல நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கான மோனோமர் என்ன? நியூக்ளியோடைட்ஸ். ஓகே. இப்போ அந்த நியூக்ளியோடைட்ஸ் பத்தி தான் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many phosphodiester bonds are present in a 200 base per DNA molecule? ஒரு 200 base per இருக்கிற DNA moleculeல எவ்வளோ பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் இல்லையா? பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்டு, 2 ஆன்டி பேரலல் ஸ்டாண்டு, ஒன்று 3' to 5' இன்னொன்று 3' to 5' இப்படி இருக்கும். அப்போ இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நியூக்ளியோடைடு இருக்கும். இதில் எத்தனை இருக்கும்? 200 நியூக்ளியோடைடு இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? பாலிநியூக்ளியோடைட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்கேருந்து எத்தனை பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு ஃபார்ம் ஆகும்னா, இந்த செயினுக்கு எத்தனை பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும்? 199. இதுக்கு 199. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 398 பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீ இந்த மாதிரி யோசித்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக ஒரு ஃபார்முலா மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2n-2. ஓகே. ஸோ இப்போ 2n-2 இதில் எண்ணில் என்ன போடுவேன் அப்படின்னா ஹவு மெனி நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு மெனி நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் எத்தனை அப்படின்னு போட்டேன்னா உனக்கு என்ன வரும்? 2 × 200 - 2. ஓகேவா? இப்போ உனக்கு எத்தனை வரும்? 398 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னவா ஞாபகம் வச்சுக்கோ? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2n-2 அப்படிங்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அந்த எண்ணில் என்ன போடணும்? நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு போடணும். ஓகேவா?